நாம் தினம் தினம் ஏதேனும் ஒரு காட்சியை கண்டு வருகிறோம். அந்த நேரங்கள் எல்லாம் நாம் பகவானுடைய சக்தி வாய்ந்த அவருடைய பிரசன்ஸ், அவருடைய இருப்பில் இருக்கிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் பகவானுடைய அழகிய தாமரை மலர் போன்ற கைகள் தூக்கி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் பார்த்தோம் ஒரு நாள் எப்படி பகவான் தன்னுடைய கட்டை விரலை சவுதி அரேபியாவின் மேல் வைத்து எந்த ஒரு மதத்தையும் தாங்கும் சகிப்பு தன்மையற்று இருந்த அந்த இடத்தை மாற்றி இன்றைக்கு வேறு மாதிரி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதே இன்னொரு கட்டை விரல் கதையை பார்ப்போம். மிகவும் ஆச்சரியமான விஷயம். நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு முறை பகவான் ஆனந்தாசிரமத்தில் பப்பா ராமதாஸ் அவர்களோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு 6-7 பேர் இருந்தார்கள். அப்பொழுது திடும் என்று பப்பா ராமதாஸ் கேட்டாராம், சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஒரு குருவானவர் அவருடைய பார்வையினாலும் எண்ணத்தினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் தொடுதலாலும் ஏன் புன்னகையாலும் கூட ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சீடர்களுக்கு கொடுக்க முடியும் என்று கூறி புன்னகைத்தார். பிறகு கேட்டார், இங்கு இருக்கும் யாரேனும் இதில் ஏதாவது ஒன்றையாவது அனுபவித்திருக்கிறீர்களா? எல்லோரும் மௌனமாய் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய பகவான் அங்கே உட்கார்ந்திருந்தார். 2 கைகளையும் உயர தூக்கி, இந்த பிச்சைக்காரர் இந்த எல்லாவற்றையும் தங்களிடமிருந்து அனுபவித்திருக்கிறார் என்று கூறினாராம். அப்பொழுது பப்பா ராமதாஸ் பெரிதாக சிரித்து விட்டாராம். இப்படி நம்முடைய குருநாதரிடம் நான் பலவிதங்களில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து வருகிறேன் என்று சொல்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும், ஒரு தபஸ் வேண்டும், ஒரு சாத்வீகம் வேண்டும். நாம் இன்றைக்கு பார்ப்போம் அவருடைய கட்டை விரல் என்ன மாற்றத்தை ஒருவரிடம் உண்டு பண்ணியது என்று நாம் பார்த்தோம். நேற்றைக்கு முன்தினம் மேரி ஆஞ்சலோ அவர்களுடைய ஆனந்தவனம் பற்றி பகவான் நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையும் ஆனந்தவனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் தன்னுடைய உபதேசம் என்று சொல்கிறார். அந்த ஆனந்தவனமாக அது ஆக வேண்டும் என்றால் நாம் இறைவனை நம்பசப்படுத்த வேண்டும். எப்படி? அவருடைய நாமத்தினால், அவரிடம் நாம் வைக்கும் பக்தியினால். நாம் காண்பிக்கும் அன்பினால் அந்த அன்பு எல்லோரிடமும் பரவி சேவையாக மலர வேண்டும் என்று தான் கற்றுக்கொண்டதாக மேரி கூறினார். அவர் இங்கு வந்திருந்த பொழுது 2018ஆம் ஆண்டு நூற்றாண்டு அல்லவா பகவானுக்கு. அவரை மேடையில் அழைத்து பேசச் சொல்லும்படி கேட்டுக்கொண்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், அவருக்கு நேர்ந்த ஒரு அனுபவம், அற்புதம். அற்புதம் என்று எப்பொழுது நாம் சொல்கிறோம்? ஒன்று இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு மாறாக எந்தவித காரணமுமின்றி திடும் என்று ஒரு பெரிய அருள் நமக்கு கிட்டும்போது, அதில் விஷயங்கள் மாறும்போது, அவர் 1993
ஒரு கட்டுரை எழுதினார். அவருடைய முதல் தரிசனம் பகவானை 1994 அதை பப்ளிஷ் பண்ணலாம் என்று லீ அவர்களுடைய உத்தரவோடு பல நாடுகளுக்கு அனுப்பிய போது ஆஸ்திரேலியாவில் பத்திரிகையில் வெளிவந்தது. ஐரோப்பாவிலும் அதை பப்ளிஷ் செய்தார்கள். அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸிலும் அது பப்ளிஷ் ஆனது. அவருக்கு ஒரு ஆசை. அப்பொழுது அமெரிக்காவில் ஆனந்தாசிரம பக்தர்கள் சிலர் ஓம் ஸ்ரீராம் என்ற ஒரு பத்திரிகை, ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி, அதை அவர்கள் பப்ளிஷ் செய்து வந்தார்கள். இவருக்கு அதில் தன்னுடைய கட்டுரை இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார். அவர்களிடம் அதை அனுப்பினார். 1 வருடம் ஆயிற்று, 2 வருடம் ஆயிற்று, 3 வருடம், 4 வருடம் இவருடைய கட்டுரை வரவே இல்லை. ஆனால் அங்கிருந்து சில சமயம் போன் வரும், உங்கள் கட்டுரை எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நாங்கள் அதை ஒரு நாள் பப்ளிஷ் பண்ணுவோம், இப்பொழுதற்கு இல்லை என்று சொல்வார்களாம். இவர் கடைசியில் தன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிட்டார். சரி, இது அந்த பத்திரிகையில் வரப்போவதில்லை, என்ன காரணமோ என்று பேசாமல் இருந்து விட்டார். 1998 இவர்கள் மறுபடியும் ஒரு குழுவாக திரு லீ லோசவிக் அவர்களோடு வருவதற்கு இருந்தார்கள். அவர்கள் மறுநாள் கிளம்பப் போகிறார்கள். இந்த விமானத்தில் ஏற இருந்தார்கள். அதற்கு முன்னால் கடைசியாக அவருடைய மெயில் பாக்ஸ், அதில் போட்டிருந்த லெட்டர்களை எடுத்தார். ஒரே ஆச்சரியம். அந்த ஓம் ஸ்ரீராம் பத்திரிகையிலிருந்து அவருக்கு ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அந்த பத்திரிகையும் வந்திருந்தது. இந்த தடவை உங்களுடைய கட்டுரையை நாங்கள் பப்ளிஷ் செய்துவிட்டோம் என்று கூறி அந்த மேகசீனையும் அனுப்பியிருந்தார்களாம், இந்த நியூஸ் லெட்டரையும். இத்தனை 4 வருடங்களாக இவர் எதிர்பார்த்து காத்திருந்து எதுவும் வராத நிலையில், நம்பிக்கையை கைவிட்ட நிலையில் திடும் என்று இந்த மாதிரி, அதுவும் இவர் விமானத்தில் ஏறுவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம், எப்பேற்பட்ட அற்புதமாக அவருக்கு தோன்றியது. இது பகவானுடைய பெயர் அருளினால் மட்டுமே சாத்தியம் என்று தெரிந்தது. உடனே அவற்றையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டார். இது திருவண்ணாமலைக்கு வந்தவுடன் பகவானிடம் காண்பிக்க வேண்டும் என்று. இதையெல்லாம் அவர் எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த மேடையில். அதன் பிறகு ஒரு கதை சொன்னார். மிகவும் ஒரு அற்புதமான கதை அது. பகவான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறார், பலவிதங்களில் மாற்றங்களை கொடுத்திருக்கிறார், அது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவில் ராபர்ட் ஸ்டால், ஸ்டால் என்றால் நம்ம சொல்லுவோம் அல்லவா, இந்த ஸ்டால் போடுவோம், அங்கு ஸ்டால் போடுவோம் என்ற அந்த ஸ்டால் தான் ராபர்ட் ஸ்டால் என்ற ஒருவர். அவர் ஜென் புத்திஸ்டாக இருந்தார். அவர் அப்பொழுது அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்களை மாற்றிக்கொண்டிருந்தார். அவர்களுக்கு உபதேசம் செய்து, ஏனென்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது இந்த கொரோனா பீரியடை விட்டால் கூட மற்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் பயமும் கவலையும் இல்லாத மனிதர்களே கிடையாது. தன்னம்பிக்கை பூரணமாய் இல்லாதவர்களுக்கு பயம் வந்துவிடும், கவலை வந்துவிடும், தனக்கு தகுதி இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்துவிடும். அதனாலேயே அவர்கள் செய்யும் காரியங்கள் செல்லவே தோல்வியுற்றுவிடும். இந்த மாதிரி பயத்தோடும் கவலையோடும் வேலை செய்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் தன்னம்பிக்கையும் ஒரு பயமற்ற நிலையையும் ஒரு பாதுகாப்பையும் எப்படி பெறுவது என்று சொல்லி எத்தனையோ பேரை மாற்றிக்கொண்டு வந்தார். அத்தனை பிரபலமாக இருந்தார். அவர் ஐரோப்பாவில் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார். திடும் என்று மேரி ஆஞ்சலான் குழுவில் உள்ள ஒருவருக்கு, ஒரு பெண்மணிக்கு அழைப்பு வந்தது. அதாவது அந்த பயணத்தில் அவர் சொல்வதையெல்லாம்
மொழிபெயர்க்க வேண்டும் என்று. உடனே அவர் கிளம்பிவிட்டார். எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷம், இந்த மாதிரியான ஒரு அழைப்பு அவருக்கு வந்திருப்பது பற்றி. அவரும் அங்கு சென்று விட்டார். அவர் அங்கு சென்றிருந்த பொழுது அந்த பயணத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் எல்லோரும் ஒரு கருத்தரங்கில் உட்கார்ந்திருந்த பொழுது திடும் என்று அந்த ராபர்ட் அவர்கள் இவரை பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு குரு இருக்கிறாரா? ஆம், எங்களுடைய குரு லீலோசவிக் அவர்கள் என்று சொல்லி இவர் சொன்னாராம், எங்களுக்கு மகா குரு இருக்கிறார், அவர் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலை என்று. அதை கேட்டதுதான் தாமதம். அந்த ராபர்ட் ஸ்டால் முகத்தில் ஒரு பெரிய வியப்பு தோன்றியது, ஒரு பெரிய மகிழ்ச்சி தோன்றியது. அவர் முகமே பெரும் மாற்றம் அடைந்தது. அப்படியா, யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலை அவர்கள்தான் உங்கள் குருவா என்று சொன்னவர் அப்படியே வியப்பில் ஆழ்ந்தார், ஒரு பரவசத்தில் ஆழ்ந்தார் போல் இருந்தது. அதன் பிறகு அவர் சொன்னாராம் அவருடைய கதையை. அவருக்கு 26 வயது இருந்த பொழுது பர்மாவில் இந்த ஜென் புத்திஸ்ட் என்று சொல்வார்கள், அவர்கள் எல்லோரும் அங்கு பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு பலவிதமான சாதனைகளை மேற்கொண்டு புத்தருடைய வழியில் மடாலயத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த ராபர்ட் அவர்களுக்கு புத்தரை பற்றி ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்ததனால் அங்கு சென்று அவர்களோடு இருந்து அவர்களுடைய வழிமுறைகளை கற்று அவர்களுடைய சாதனைகளை கற்று அந்த விபாசனா என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த முறைகளை எல்லாம் அவர் கற்று வந்தார். அவர்கள் கூடவே இருந்தார். அவர்களும் அந்த விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்தான் அமெரிக்காவில் அந்த விபாசனா என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கானவர்களை மாற்றிக்கொண்டிருந்தார். இப்பொழுது ராபர்ட் அவர்கள் தன்னுடைய பழைய கதையை சொல்லும் பொழுது, நாங்கள் எல்லோரும் ஒரு முறை இந்தியாவிற்கு புனித யாத்திரை மேற்கொண்டோம். அவர் சொன்ன வார்த்தை பில்கிரிமேஜ். அவருக்கு எப்பொழுதுமே இந்தியா மிகவும் பிடிக்குமா. அதில் பலவிதமான ஞானிகள் அங்கு இருக்கிறார்கள், தெய்வீக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் கேள்விப்பட்டிருந்ததனால் அவருக்கு ஒரு அலாதி ஈர்ப்பு உண்டாம். அதனால் அந்த புத்த துறவிகளோடு இவரும் சேர்ந்து வந்தார். அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார்கள். அவருக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் ரமணாசிரம பக்தர்களும் இருந்தார்கள், யோகிராம் சுரத்குமார் பக்தர்களும் இருந்தார்கள். ஆனால் இந்த புத்த துறவிகளும் இவரும் ரமணாசிரமத்திற்கு தான் வந்தார்கள். அங்கு தங்கி இங்கு சமாதியில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் இவருடைய நண்பர்கள் சிலர், யோகிராம் சுரத்குமார் பக்தர்கள், இந்த இடத்தில் இந்த ஊரில் ஒரு லிவிங் செயின்ட், ஷரீரத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய ஞானி, அவரை தாங்கள் சந்திக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டவுடன் இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். ஆம், நாங்கள் அவரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லவும் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். இப்பொழுது பகவான் அவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து போனார். அங்கு அவர்கள் கண்ட காட்சி ராபர்ட் அவர்கள் விவரிக்கிறார். அந்த இடம் மாதிரி ஒரு இடம் நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் ஆங்காங்கே குவிந்து கிடந்தன. அது மட்டுமல்ல, அந்த மனிதர், அந்த விந்தை மனிதர், அவர் கிழிந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டிருந்தார். மிகவும் அழுக்காக இருந்தன. நிறைய சிரித்துக் கொண்டிருந்தார். அத்தனை ஒரு சந்தோஷம் அவருடைய முகத்தில், அப்படி ஒரு ஆனந்தம். அடிக்கடி பெரிதாக சிரித்துக் கொண்டே இருந்தார். இந்த கண்டல் ஆடை அணிந்து அழுக்கோடு புகைப்பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த மனிதர் எவ்வளவு ஆனந்தமாய் இருக்கிறார். இவரை பெரிய ஞானி என்று சொல்லி நம்முடைய நண்பர்கள் இங்கே கூட்டு வந்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரே கியூரியாசிட்டி. இவர் கூட வந்தவர்கள் புத்த துறவிகள்.
பலவிதமான ஒழுக்க விரதங்களை மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்பவர்கள், உடலையும் மனதையும் அடக்கிக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் இங்கோ பார்ப்பது முற்றிலும் எதிர்மறையாக இருந்தது. எந்த நேமம் எதுவும் இல்லை. தலையானது பரட்டையாக இருந்தது. உடலில் கந்தல் ஆடை. சாப்பிடுவதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை. உள்ளே நுழைந்தால் ஆங்காங்கு எல்லாம் சிதறி கிடந்தது. ஆனால் இந்த மனிதர் என்ன விந்தை! அப்படி ஒரு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அவருக்கு இந்த புத்த துறவிகள் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். அத்தனை விதமான விபாசனா சாதனைகள், நிறைய பட்னியை கிடக்க வேண்டும், பலவிதமான கஷ்டமான விரதங்கள், அவர்கள் உடையில் சுத்தம் இருக்க வேண்டும். இங்கு இருப்பவரோ வெறும் அழுக்கு மூட்டையாக உட்கார்ந்திருக்கிறார், புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். இவரால் இந்த இரண்டையும் பார்த்து பார்த்து உள்ளே 1000 கேள்விகள், ஒரு பெரிய ஆர்வம், கியூரியாசிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஒரு பெரிய ஆர்வம் எழும்பியது, விசாரணை எழுந்தது. ஆனால் அது முடிந்தது. உடனே பகவான் அவர்களை எல்லாம் "This beggar leaves you all" என்று சொல்லி அவர்களை வெளியே கொண்டு விட வந்தார். அந்த புத்த துறவிகள் எல்லாம் படிகளில் இறங்கிவிட்டனர். இந்த ராபர்ட் அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு செல்லவே மனமில்லையா. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு, இவர் எப்பேற்பட்ட மனிதர், நாம் எப்படிப்பட்ட ஒருவரை என்று சந்தித்திருக்கிறோம், இது என்ன ஆச்சரியம், இவர் எப்படி இப்படி ஆனார், எல்லாவற்றிலும் மிகவும் மாறியிருக்கிறாரே என்று நினைத்து கொண்டே வந்து அந்த கிரில் கேட் இருக்கிறதல்லவா சன்னதி தெரு வீட்டில், அங்கு இறங்க முற்படும் போது திடும் என்று பகவான், இவர் பின்னே வந்த பகவான், அவருடைய கை நீண்டு இவருடைய கையை இறுக பிடித்துக் கொண்டார். இவர் திரும்பி பார்த்தார். பின்னாடி பகவான் நின்று கொண்டிருந்தார். பெரிதாக சிரித்துக் கொண்டிருந்தார். இவருடைய கையை தன்னுடைய பிடிக்குள் வைத்திருந்தார். இது முதலில் சாதாரணமாக தெரிந்தது அவருக்கு. தன் கையை விடுவித்துக் கொண்டு புத்த துறவிகளுடன் செல்ல விரும்பினாராம். ஆனால் பகவானுடைய பிடி இரும்பு பிடி. இவர் கைகளை விலக்கிக் கொள்ள முடியவில்லை. பகவான் சிரித்துக் கொண்டே இருந்தவர் சொன்னாராம், "You are very curious. You are very curious" என்ற இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாராம். நடுநடுவே சிரித்தாராம். அப்பொழுது அவருடைய பெருவிரல், கட்டை விரல் என்று சொல்கிறோம் அல்லவா, அது இவருடைய உள்ளங்கையை வருட ஆரம்பித்ததாம். அந்த உள்ளங்கையில் சுற்றி சுற்றி வருட ஆரம்பித்தது. பகவான் இப்படி அவருடைய கையில் வளையம் போட்டவாறு கட்டை விரலினால் இறுக பிடித்துக் கொண்டே "You are very curious" என்று சொல்வார். நீங்கள் மிகவும் ஆர்வமோடு இருக்கிறீர்கள், மனதில் கேள்விகளோடு இருக்கிறீர்கள் என்று சொல்வார். சிரிப்பார். கையில் வளையம் தொடரும். இப்படியே பகவான் அவருடைய பெருவிரல், இந்த கட்டை விரலை அங்கே பதித்து பதித்து வளையங்கள் போட்டுக் கொண்டிருக்க, வாய் "நீங்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள்" என்று சொல்லி சிரிக்க, ஒரு செகண்ட் அவர் சொல்கிறார், இவரை நான் அதிசயமாய் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தேன், என் கையை இவர் விடமாட்டேன் என்கிறார். இவர் எப்பேற்பட்ட ஒரு விந்தை மனிதர் என்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு செகண்ட், ஒரு வினாடி கூட இருக்காது. அடுத்த நிமிடம் நான் எங்கோ சென்று கொண்டிருந்தேன். காலம், இடம், பரிமாணங்களை எல்லாம் தாண்டிய ஒரு பெருநிலை. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அங்கு எதுவுமே இல்லை, வெறும் ஆனந்தம் மட்டுமே இருந்தது. காலத்தின் நினைப்பு கூட இல்லை, இடத்தின் நினைப்பு கூட இல்லை. ஆனந்தம் நிரம்பிய ஒரு நிலை. எங்கோ ஆழமாய், எந்த பரிமாணம் இல்லாத ஒரு நிலையில் என் மனம் சென்று கொண்டே இருந்தது. என் உடல், மனம் எல்லாம் ஆனந்தம் ததும்பியது.
இப்படி என் மனம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடும் என்று ஒரு க்ஷணத்தில் மனம் திரும்பி வர ஆரம்பித்தது. மனமற்ற நிலையில் போய்கொண்டிருந்த நான் திடுமென்று மனம் திரும்பி வரவும் எனக்கு நான் அந்த இளம் துறவிகளோடு வந்திருக்கிறேன், அந்த புத்த துறவிகளோடு வந்திருக்கிறேன், இங்கே இவரை பார்க்க வந்தேன் என்பதெல்லாம் ஞாபகம் வரவும், அடடா அந்த துறவிகள் கிளம்பி போயிருப்பார்களோ, நம்மை விட்டுவிட்டு அவர்கள் ரமணாசிரமத்திற்கு சென்று விட்டுவார்களோ என்றெல்லாம் இந்த பழைய இந்த பூமிக்குரிய எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. இப்பொழுது அவர் மறுபடியும் இடி இடி என்று சிரித்தார். என்னுடைய எண்ணங்களை பார்த்துதான் அவர் சிரித்திருக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு பெருநிலைக்கு என்னை அழைத்து சென்றார். ஒரு நிமிடம் மனம் இறங்கியது, உடனே உலக கவலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எத்தனை சாதாரண எண்ணங்கள் என்னிடம் உடனே வந்து செயல்பட ஆரம்பித்தது. மறுபடியும் அவர் இடி இடி என்று சிரித்தார். இந்த முறை அவருடைய கையில் இருந்து என் பிடியை விலக்க பார்த்தேன். அவர் உடனே விட்டுவிட்டார். ஆனால் அவர் சிரித்துக் கொண்டே இருந்தார். நான் நினைத்தேன், எத்தனை நேரம் நாம் இங்கு நின்றிருக்கிறோம், அவர்கள் எல்லோரும் போயிருப்பார்கள் என்று பார்த்தால் அந்த புத்த துறவியர்கள் அங்கே நின்று கொண்டே இருக்கிறார்கள். இத்தனையும் ஒரு க்ஷணத்தில் நடந்திருக்கிறது. அவர் என் கையை பிடித்தது, என் கையில் எதையோ மலையம் போல் அவருடைய கட்டை விரலை வைத்து அவர் தடவிக்கொண்டிருந்தது. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம். அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், ஒரு சிறு காலத்தின் ஒரு க்ஷணத்தை காலமெல்லாம் தாண்டிய ஒரு பெருநிலைக்கு அவர் என்னை இட்டு சென்று, அந்த இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள், எல்லையற்ற ஒரு பெருநிலை, இடம் காலம் பரிமாணங்களை கடந்த ஒரு பெருநிலைக்கு என்னை அழைத்து சென்றார். அது என்னவென்று எனக்கு ஒரு அடையாளம் காட்டிக் கொடுத்தார். என்ன இவரை இப்படி இருக்கிறாரே, கந்தலோடை உடுத்திக் கொண்டிருக்கிறார், அழுக்கு மூட்டையாக இருக்கிறார், புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார், பரட்டை தலையாக இருக்கிறார், இந்த இடத்தில் எந்த ஒரு விரதமும் நேமமும் நியமமும் இல்லை, ஆனால் சிரித்துக் கொண்டே இருக்கிறார் என்றெல்லாம் எண்ணினேன் அல்லவா. இவர் அந்த காலமற்ற பெருநிலையின் ஒரு வடிவம் என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி, இதையெல்லாம் அவர் அந்த பெண்மணியிடம் சொல்லுகிறார். அந்த மொழிபெயர்ப்புக்காக வந்த லீலோசபிக் அவர்களுடைய அந்த சீடரிடம் இதையெல்லாம் அவர் சொல்லி, அவர் சொன்னாராம், அவரையும் என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்வில். அந்த ஒரு க்ஷணம், இந்த ஒரு க்ஷணத்தில் என்னை எப்பேற்பட்ட காலம் கடந்த நிலைக்கு அழைத்து சென்ற அந்த அனுபவத்தையும் என்னால் மறக்க முடியாது. அவருடைய பிரைவேட் ஷ்ரைனில் அவர் எப்பொழுதும் தியானம் செய்யும் அந்த இடத்தில் நம்முடைய பகவானுடைய படத்தை அவர் மாட்டி வைத்திருக்கிறாராம். அந்த ராபர்ட் ஸ்டால் சொல்கிறார், அந்த புத்த துறவிகளுக்கு அவர்களுடைய நியதிப்படி ஒரு ஹெவன்லி மெசஞ்சர்ஸ், அதாவது தேவதூதர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வருவார்களாம். அந்த 4 பேர் வந்தவுடனேயே ஒரு மனிதனுடைய கவனமானது இறைவனை நோக்கி திரும்புமா. அதற்கு அந்த 4 பேருடைய வரவு மிகவும் முக்கியமா என்று சொல்லி புத்தருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கிறார் அல்லவா. ஒரு வயதான மனிதனை பார்க்கிறார், அவர் ஒரு தேவதூதர் என்கிறார். அவர்கள் புத்த துறவியர்கள் சொல்கிறார்களாம், அந்த வயதான மனிதராக வந்தவர் ஒரு தேவதூதர். அதன் பிறகு வியாதியில் படுத்த ஒருவரை பார்க்கிறார், அவர் ஒரு தேவதூதர். அடுத்தது ஒரு மரணமடைந்த ஒரு உருவத்தை பார்க்கிறார், ஒரு மனிதனை பார்க்கிறார், அவர் ஒரு தேவதூதர். இந்த 3 தேவதூதர்களும் 3 விதமான நிலைகளை புத்தருக்கு காட்டித் தந்தார்கள். அதன் பிறகு அவர் அந்த துறவு வாழ்க்கையை அந்த 29வது வயதில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவுடன் தான் இத்தனையும் நிகழ்கிறது. இந்த 3 காட்சிகள் கிடைக்கின்றன. அதன் பிறகு எல்லாவற்றையும் துறந்து அவர் பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு பலவிதமான பயிற்சிகளை செய்து ஊர் ஆங்காங்கே சென்று கொண்டிருந்த பொழுது
4வது ஒரு தேவதூதர் வந்தார். ஒரு அசட்டிக்காக, அதாவது எல்லாவற்றையும் துறந்த ஒரு பெரிய துறவியாக ஒருவர் வந்தார். அவர் இந்த உலக வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தது, இந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று கூறி அந்த வழியை அவர்தான் காட்டித் தந்தார். அதன் பிறகு புத்தர் அதில் ஈடுபட்டு ஞானோதயம் பெற்றார் என்று சொல்லி எல்லா புத்த துறவிகளின் வாழ்க்கையிலும் இந்த 4 தேவதூதர்கள் வெவ்வேறு காட்சிகளாய் வந்து அவர்களுடைய பாதையை வழிவகுப்பார்கள். அப்படி சொல்லி வந்த அந்த ராபர்ட் ஸ்டால் இவரிடம் சொன்னாராம், என்னுடைய 4வது தேவதூதன் யோகிராம் சரத்குமார். அவர் எனக்கு அந்த ஒரு வினாடியில் தெய்வம் என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன, எல்லாவற்றையும் கடந்த நிலை என்பது என்ன என்பதை எனக்கு காட்டித் தந்து விட்டார். என்னுடைய 4வது ஹெவன்லி மெசஞ்சர் யோகிராம் சரத்குமார், அவரை நான் நினைக்காத நாள் இல்லை. என்று சொல்லி மனம் உருகினார். எப்படியெல்லாம் பகவான் மக்களுடைய வாழ்க்கையை, மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் பாருங்கள். நமக்கு மேரி ஆஞ்சலான் இதை பற்றி சொல்லவில்லை என்றால் தெரிந்திருக்காது. அந்த பெண்மணிக்கு ஒரு அழைப்பு வந்து அவர் ஐரோப்பாவிற்கு சென்று இந்த ராபர்ட் அவர்களுடைய பயணத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்ததனால் நமக்கு இந்த விவரம் கிட்டியிருக்கிறது. இதே மாதிரி எத்தனையோ பேர்கள் அந்த சன்னை தெரு வீட்டில் வந்து சென்றிருக்கிறார்கள், புன்னை மரத்தடியில் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர் வீதிகளில் அலைந்து கொண்டிருந்த பொழுது எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறார். பகவான் எதையுமே அவர் வாய் வழியாக சொல்லவே இல்லை. நமக்கு எதேச்சியாக, எதிர்ச்சியாக என்று சொல்வார்கள் அல்லவா, எதிர்பாராத விதத்தில் யாரேனும் வந்து ஏதேனும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு கிடைத்தால்தான் உண்டு. ஆனால் எத்தனையோ பேர்கள், எந்த விவரமும் நமக்கு தெரியாது. இவர் தொட்ட மாத்திரத்தில், இவர் பார்த்த மாத்திரத்தில், இவர் பேசிய மாத்திரத்தில் தங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறி ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை எய்தி பெரிய முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆசிரமம் ஆரம்பித்த புது பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு ஒரு முறை ஒரு பெரியவர் இங்கு வந்தார், ஒரு வட இந்தியர். அவர் ஒன்று சொன்னார். அவருடைய மகன் ஒரு 20 வயது இருக்குமாம், இளைஞன். அவர்கள் எல்லோரும் சன்னை தெரு வீட்டுக்கு சென்று பகவானை பார்க்கும் பொழுது அவன் பகவானை பார்க்க, பகவான் அவரை பார்க்க ஒரு பெரிய விந்தை நிகழ்ந்தது. இந்த பையன் உடனே சென்று அவர் மடியில் படுத்துக் கொண்டார். பகவான் அவருடைய தலையை கோதிவிட்டு அவரை தடவி கொடுத்தார். அவர் சிறிது நேரம் அப்படியே இருந்தார். அதன் பிறகு பகவான் அவரை அனுப்பிவிட்டார். அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் அதற்கு பிறகு வாழ்க்கையை துறந்து இமயமலைக்கு சென்று அங்கே ஒரு பெரிய ஆசிரமம் அமைத்து அதில் தியானத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு அந்த மடத்தின் ஒரு பெரிய துறவியாக இருக்கிறார். அவரின் கீழே ஒரு 300 துறவிகள் இருக்கிறார்கள். இப்பே ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் இந்த யோகிராம் சரத்குமார் என்று அவர் வந்து இங்கே நின்று உருகி அழுதார். என் மகனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டார் அவர். இப்படி நமக்கு ஏதேனும் ஒரு தகவல் கிட்டும் பொழுதுதான் நமக்கு பகவானுடைய ஆழம் பல பரிமாணங்களை பெற்றிருக்கிறது என்பது தெரிகிறது. பல பரிமாணங்களில் தெரிகிறது. அந்த பகவான் இது நம் கண்முன்னே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். அந்த எந்த ஒரு ராபர்ட், அந்த ஜென் புத்திஸ்ட், அவருக்கு ஒரு நொடியில் ஒரு பெரிய நிலையை காட்டி இதுதான்
நீ நான் யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறாயே, நான் யார் நான் யார் என்ற கேள்வி உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே. இந்த பிச்சைக்காரன் யார்? இந்த பிச்சைக்காரனை பற்றி அறிய வேண்டிய ஆர்வம் உனக்கு மேலோங்கி நிற்கிறது. இதோ பார், இதுதான் நான். காலம் கடந்த அந்த பெரு ஆனந்த நிலை, பேரானந்த நிலைதான் நான். அதை உனக்கும் ஒரு க்ஷணத்தில் என்னால் கொடுக்க முடியும் என்பதை காண்பித்த அந்த பகவானால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது? அவருக்கு தெரியாதது எது இருக்கிறது? இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார், கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து பிறகு நம்முடைய பிரார்த்தனையும் சமர்ப்பிப்போம். பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த பெரிய கொடிய நோயின், கொடிய கிருமியின், அசுர கிருமியின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள அந்த பயம், தாங்கள் தொட்ட மாத்திரத்தில் அந்த ராபர்ட் ஸ்டால் என்பவர் ஆயிரக்கணக்கான மக்களுடைய மனதில் பீடித்திருக்கும் பயம், கவலை, இவற்றை போக்கி எப்படி திறம்பட செயல்படுவது என்பதைத்தான் அவர் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மக்களை தாங்கள் உருவாக்கியவர். தங்களுக்கு இது ஒரு பொருட்டே இல்லை. இந்த மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த பீதியை தாங்கள் முற்றிலும் அகற்றி பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பூசிகளில் புகுந்து இந்த கிருமிகளை அழித்து இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டு பலவித அவஸ்தைகளுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சைகள் நடந்து அவர்கள் நலம் பெற்று பாதுகாப்பாய் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் தாங்கள் ஒரு பெரும் பாதுகாப்பை தர வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மேரி ஆஞ்சலான் சொல்கிறார், அவர் ஆனந்தமாய் இருந்தார். அவரை பார்த்தது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆனந்தவனமாக ஆக வேண்டும். எந்த ஒரு அன்பு அந்த ஆனந்தத்திற்கு காரணமோ அந்த அன்பு நம்மிடம் பெருக்கெடுக்க வேண்டும். நம் வாழ்க்கை ஆனந்தவனமாக ஆக வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா? அதை சொல்லி அவர் சொல்கிறார், பகவானுடைய ஒரு உபதேசம், நீங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கடவுளை ஆனந்தப்படுத்த வேண்டும். கடவுளை ஆனந்தப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே என்று. ஆக அதற்கான வழியும் நமக்கு காட்டிவிட்டார் பகவான். ஆனந்த வனத்திற்குரிய அந்த கதவு பகவானுடைய நாமம் என்று நமக்கு வழியையும் எளிதாக காட்டிக் கொடுத்திருக்கிறார். அதை விடாமல் நாங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாய் செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தாங்கள் எங்களையும் அந்த பெருநிலைக்கு இட்டு செல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்க்கும் அந்த பெருநிலை எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சத்குமார்.